வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டிடிவி தினகரன் அஇஅதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு அவரை சந்திக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இன்று மாலை நிலவரப்படி 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து பகிரங்க ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதே கருத்தை எதிரொலித்திருக்கிறார். இப்போது ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? ஆட்சி அதிகாரத்தின் லகான், கட்சி லகான் யார் கையில் இருக்கிறது? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமா, அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் இடமா, அல்லது வேறு இடத்திலா? இந்த ஆட்சி நிலைக்குமா? இந்த இப்போது நடக்கக்கூடிய மோதல் முட்டல் எல்லாமே உண்மையான முட்டலும் அல்ல, மோதலும் அல்ல, எல்லாம் நாடகம் என்ற விமர்சனத்தையும் பாமக முன்வைக்கிறது. தன்னுடைய ஆட்சியில் திடீரென்று திருப்பங்கள் ஏற்படுவதும், கட்சியில் திருப்பங்கள் ஏற்படுவதும், தான் சார்ந்த அமைச்சர்களும் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களும் எம்எல்ஏக்களும் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர், ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படும் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து பேசுவது, இப்படியான ஒரு சூழலில் இந்த ஆட்சிக்கு பதவியில் நீடிக்கக்கூடிய தார்மீக உரிமை இல்லை என்று திரு ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். யாரிடத்தில் ஆதரவு அதிகாரம் இருக்கிறது? எதற்காக இந்த அணிமாற்றங்கள்? உண்மையிலேயே யார் இப்போது அதிகாரம் படைத்தவர்? அஇஅதிமுகவில் என்ன நடக்கிறது? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுக அம்மா பிரிவைச் சேர்ந்தவரும் நமது எம்ஜிஆர் நாளிதழின் ஆசிரியருமான திரு மருது அழகராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன், புரட்சித் தலைவி அம்மா அஇஅதிமுக திரு கோவை சத்யன், இவர்களோடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். வணக்கம். சம்பந்தப்பட்டவர்களை கேட்கிறத விடவும் திரு பீட்டர் அவர்களிடமே தொடங்கலாம். திரு பீட்டர், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது? இதை ஒரு பார்வையாளராக வெளியிலிருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோன்றுது சார்? அதாவது குணசேகரன், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள இன்று நடக்குகிற அந்த மோதல்கள், உரசல்கள், சலசலப்புகள், இவைகளெல்லாம் ஒரு கொள்கை சார்ந்தோ அல்லது ஒரு தலைவரை சார்ந்தோ நடப்பதாக நான் கருதவில்லை. இதில் இன்னைக்கு என்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தார்களோ அன்றே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தரிகட்டு அலைகின்ற ஒரு வரைமுறைக்குள்ளே வராத, எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்ற அல்லது பதவிக்கு, அதிகாரத்திற்கு, அது தருகின்ற சுகத்திற்கு ஆசைப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இப்பொழுது அங்கே கட்சி, ஆட்சி என்று தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்போ அமைச்சரவைக்குள்ளே இருக்கின்றவர்களுக்கு எப்படியாவது அமைச்சரவைக்குள்ளே இருக்க வேண்டும், எந்த காரணம் கொண்டும் நம்ம வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற நிர்பந்தம். வெளியே இருக்கின்ற எம்எல்ஏக்களுக்கு எப்படியாவது உள்ளே அமைச்சர்களாகிவிட வேண்டும் என்கிற ஆசை. இதற்கிடையிலே 3 பேருக்கு முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த 3 பேர்களும் தங்களுக்குள்ள ஒரு பலத்தை வைத்துக்கொண்டு அதை காரணமாக காட்டி தாங்கள் தான் நம்பர் 1 என்று சொல்லி முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யாருக்குமே ஆட்சியையும் அதிகாரத்தையும் இழந்துவிட்டால் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையும் இல்லை. ஆகவே இதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும் அல்லது எப்படியாவது முதலமைச்சராகிவிட வேண்டும் என்கிற அந்த சண்டை. இதுல மத்தியில் இருக்கிற பாஜக அரசுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை எப்படியும் இவர்கள் எல்லோரையும் ஏதாவது ஒரு லேபலுக்குள்ள ஒன்றா வச்சிருந்து அந்த ஓட்டுக்களை எந்த அணியில் வேணாலும் இருக்கலாம். அவங்க ஓபிஎஸ் இருக்கலாம், இபிஎஸ் இருக்கலாம், தினகரன் இருக்கலாம், யாற்று இருந்தாலும் தங்களுக்கு அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வந்துவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலியாகிற அரசியல் இடத்தை தாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது, அதில் எப்படி இன்னைக்கு பாஜகவினுடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூபியில் கூட பதவியேற்றிருக்கிற அமைச்சர்கள், மற்ற மாநிலங்களில் பதவியேற்றிருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சி மாறி போனவர்கள் தான். இன்னைக்கு கூட குஜராத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரே விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வகேலா, முன்னாள் பாஜகவை சேர்ந்தவரை. ஆகவே இப்பொழுது தமிழகத்திலே அவர்கள் அதற்கான சில அணுகுமுறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷார்ட் டேர்ம் கோல் பிரச்சனை.
ஆகவே முதலமைச்சராக வர ஆசைப்படுகின்றவர்கள், அமைச்சர்களாக வர ஆசைப்படுகின்றவர்கள், குடியரசுத் தலைவருக்கு வாக்கு, இதுதான் இன்று போட்டியாக நடக்கிறதே ஒழிய வேறு எந்த விதமான போட்டியும் இல்லை. இதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. திரு மருதழகராஜ், டிடிவி தினகரன் சிறையிலிருந்து வந்த உடனே சமீபத்தில் வந்த ரஜினி படத்தோட டயலாக் மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. 32 எம்எல்ஏக்கள் வந்து பார்க்குறாங்க. கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னவர் திரும்பி நான் கட்சி பணியை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவராக வாலண்டியர் பண்ணுறார், அறிவிக்கிறார், தொண்டர்களை பார்க்குறார். இது வந்து கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒன்றில் ஏற்கனவே குழம்பி இருக்குது, அதில் ஒரு புது குழப்பம் உருவாகிருக்குன்னு பார்க்கணுமா? இதை வளர்பிறை சந்திரனாய் வருடங்கள் கரைந்தாலும் வளர்பிறை சந்திரனாய் நிலைத்த புகழ் கொண்ட நிகரில்லா வள்ளல் புரட்சி தலைவருடைய இந்த பிறந்தநாள் விழா நூற்றாண்டு தொடங்கிய காலகட்டத்தில் இந்த இயக்கத்திற்கு ஒரு மிக பெரும் சோதனையாக அம்மாவினுடைய மரணம் அமைந்தது. அவர்கள் சிறையூட்டப்பட்ட அதே நேரத்தில் அவரிடம் அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்து பல காலமாக உடனிருந்து புரட்சி தலைவர் 77, 80, 84 3 முறை ஆட்சி பிடித்தார் என்று சொன்னால் 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை அம்மா ஆட்சிகளை அமர்வதற்கு அருகிருந்து வியூகங்களை வகுத்து கொடுத்து தேர்தல் கூட்டணி மேகங்களை எல்லாம் திரட்டுகிற பணிகளை செய்து வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து வேட்பாளர் பட்டியலை வெற்றிகரமான சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலாக மாற்றுகிறவரை அனைத்து அரசியல் நகர்வுகளிலும் ஆழ்ந்த அனுபவம் கொண்ட சின்னம்மா. அம்மா சிதைக்கு போகிறார், சின்னம்மா சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அதற்கு பிறகு இந்த இயக்கத்திற்கு ஒரு தலைமையற்ற தடுமாற்றம் நிகழ்கிறது. துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலே திரு டிடிவி தினகரன் வருகிறார். அவர் ஏற்கனவே அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக பணி செய்து சிறந்த மக்கள் சேவகர், மக்கள் செல்வர் என்கின்ற ஒரு அடையாளத்தை பொதுமக்களிடம் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் அம்மாவால் அம்மா பேரவை செயலாளர், கழகத்தின் பொருளாளர், கழக அமைப்பு செயலாளர் என்கிற பல பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இவ்வளவும் நீங்க சொன்னாலும் உங்க கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரலையும் அத்தனை பேரும் இவர்களை நாங்கள் இவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொன்னது இந்த அதிக நாள் இல்லையே. நான் சொல்ல வர்றேன், சசிகலா அவருடைய படம் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அகற்றப்பட்டுச்சு. அது வந்து பன்னீர் அணியினர் வந்து அகற்றல, இருக்கக்கூடியவர்கள் தான் அகற்றலாங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, ஆக இப்படிப்பட்ட ஒருவர் துணை பொதுச் செயலாளர் என்று முன்னிறுத்தப்பட்டவுடன் தலைமை தேடலில் இருந்த இயக்கம் ஆட்சிக்கு முதலமைச்சர் கிடைத்து விட்டார். அது 4 ஆண்டு ஆட்சி இருக்கலாம், அதற்கு பிறகு வரலாம். ஆனால் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சிக்கு முதல்வர் கிடைப்பது அதிசயம் அல்ல. ஒரு கட்சிக்கு தலைவர், சிறந்த தலைவர், நிரந்தரமான ஒரு தலைவர் வேண்டும் என்கிற தேடல் தொண்டர்களிடம் இருந்தது. அதற்கு இவர் துணை பொதுச் செயலாளர் என்று கொண்டு நிறுத்தப்பட்டவுடன் கட்சியில் ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது போன்ற ஒரு போக்கு இருந்தது. உடனே ஆர்கே நகர் தேர்தல் வந்தது. அதில் இவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இவர் வெற்றி பெறுவாரா, இவர் வேட்பாளராக களமிறங்க முடியுமா என்றெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் விழிவிரித்து பார்க்கிற அளவிலே அவர் வெற்றியை நோக்கி விரைந்தார். வெற்றி பெற்றுவிடும் தொப்பி, புரட்சி தலைவருடைய தொப்பி சின்னம் மீண்டும் தமிழ்நாட்டிலே எல்லாமே அனுமானம் தானே, ஊகங்கள் தானே, பெர்செப்ஷன்ல இருந்து பேசுறோம். நான் சொல்றேன், வெற்றி பெற்றுவிடும் என்று தெரிந்ததற்கு பிறகுதான் தேர்தல் நிறுத்தப்பட்டது. சிபிஐ சோதனை, வருமான வரி சோதனை என்கிற சோதனைகளின் பேரிலே தேர்தல் நிறுத்தப்பட்டவுடன் அதற்கு பிறகு இவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். ஒரு வழக்கு புனையப்பட்டு தமிழ்நாட்டின் எல்லையிலிருந்தே இவரை அப்புறப்படுத்துவதற்கு ஏது வழி என்று பார்க்கிறார்கள். புதுடெல்லி காவல்துறையை வைத்து ஒரு வழக்கை புனைந்து கொண்டு போகிறார்கள். ஆக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் ஒரு ஆளுமை மிக்க தலைமை அமைந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களால் தொடர்ந்து இந்த இயக்கம் நிந்திக்கப்பட்ட நிலையில் என்னை பொறுத்தவரை அவரை கொண்டு போய் தீகாரிலே அடைத்து ஒரு அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து, நிலக்கரிக்கு கூட அதிகமான அழுத்தம் கொடுத்தால் அது வைரமாகிவிடும். இவர் ஏற்கனவே வைரம்தான். தீகாரிலே கொண்டு போய் வைத்து பட்டை தீட்டி அனுப்பி இருக்கிறார்கள் பாஜகவினர் என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால் தான் அவர் திரும்பி வந்தவுடன் திராவிடத்தின் அடுத்த தலைவை, அடுத்த இந்த இயக்கத்தை முன்னெடுத்து போவதற்கு ஒரு தலைவன் கிடைத்து விட்டான் என்கிற ஒரு வேகம். ஆளுமை மிக்க தலைவர்களை அப்புறப்படுத்தணும்னு பார்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது வந்து நீங்க பிஜேபி மேல வைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ், அக்யூசேஷன். ஆனா உங்க அமைச்சர்கள் யாரெல்லாம் தினகரன் அவர்களோடு சேர்ந்து ராஜ்பவனுக்கு போய் பதவியேற்றுக் கொண்டாங்களோ அவர்கள் தான் போய் நீங்க ஒதுங்கி இருங்க, எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. எனவே நீங்க எல்லாவற்றுக்கும் வெளியில் இருக்கக்கூடியவங்களை, மாற்று அணியை சேர்ந்தவங்களை புகார் சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை நீங்க மறைக்க முடியல. பலவீனங்களை மறைக்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. 10 ஊர் சேர்ந்து மீன்பிடி திருவிழா நடக்கும். ஊரெல்லாம் ஒரு 5000 பேர் அந்த கண்மாயில் இறங்கி உழப்பிட்டு போயிடுவான். ஆனாலும் 10 நாளில் குழம்பிய அந்த நீர் தெளிந்துரும்.
இந்த அதிமுகவில் குழப்பங்கள் வருகிறது, அது தெளிவதற்கு முயற்சிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். ஆக என்னன்னு கேட்டினா, தாயில்லா பிள்ளை, தலைமையில்லா இயக்கம், இந்த இயக்கத்தை அபகரிக்கலாமா அல்லது இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை வைத்துவிட்டு அதற்கு பிறகு நிந்திக்கலாமா, இன்னொரு தலைமை வரவிடாமல் தடுப்பதற்கு என்ன வழி என்றெல்லாம் பல வழிகளை தேடக்கூடியவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் தொண்டர்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து விட்டார்கள். எப்பொழுது எந்த ஒரு தலைமையை பார்த்து ஒரு தேசிய கட்சி பயப்படுகிறதோ, எந்த ஒரு தலைமையை பார்த்து அனைவரது விமர்சனங்களும் ஆழ பாய்கிறதோ, அப்பொழுதே புரிகிறது இவர்தான் இதற்கு சரியானவர் என்கிற ஒரு முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் வரை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடங்கி இருக்கிறது. இது தொடரும். அதனால எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு எந்த இடையூறும் வராது. சார் இப்ப அது ஒரு விந்தையான கேள்வியா இருக்குது. சொல்லுங்க. இப்ப வந்து தினகரனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க போய் அவரை பார்க்கிறாங்க. எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவர் ஜெயக்குமார், அவரோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறி போய் பார்க்குறாங்க. அமைச்சரே பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்கிறார். ஒரு அமைச்சர், அவரும் அந்த அமைச்சரவையில் தொடர்றார். இன்னொன்னு சொல்றேன், அது ஆனால் எல்லோரும் சேர்ந்து கடைசி லைன் டேக் லைன் ஒன்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆட்சிக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது, இந்த ஆட்சி தொடரும். இன்னொன்னு இதுல இவங்க சொல்றது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார், எங்களால் இந்த ஆட்சி கவலாதுன்னு. இல்ல, அவரிடம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து அவருடைய இயலாமையை சொல்லியிருக்கிறார். என்னிடம் இருப்பது 12, இதை வைத்து நான் என்ன பெருசா பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு இயலாமையின் வெளிப்பாட்டை தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொன்று சொன்னோம்னா, இந்த பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்கமணின்னு வள்ளுவன் சொன்னது போல, இவர்களோட குற்றச்சாட்டை சொன்னாங்க. இரட்டைகளை சின்னத்தை மீட்பதற்காக இவர் லஞ்சம் கொடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சிறைபிடித்தார்கள். இப்போ தொண்டை என்ன நினைச்சான், எல்லோரும் இப்போ அமைச்சரவையில் இடம் பிடித்தால் போதும், அதிகாரத்தில் இடம் பிடித்தால் போதும் என்று மடம் பிடிப்பதற்கு அழைகிறார்கள். ஆனால் இரட்டைகளை சின்னத்தை மீட்பதற்காக ஒருவேளை இவர் லஞ்சம் கொடுக்க முனைந்திருந்தாலும் கூட அது இயக்கத்திற்காக செய்த தியாகம் தானே என்று அப்படி நடக்கல. எப்படி நியாயப்படுத்த முடியாது? சட்டவிரோதமான ஒரு விஷயம், திருப்பி புலன் விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கு, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ஜஸ்டிஃபை பண்ணலங்க. கிராமத்து மக்களுடைய பாமரருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நடக்கவே இல்லை என்பது பலருக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை நடந்திருந்தா கூட அவர் எதுக்காக செஞ்சாரு? கட்சி சின்னத்தை காப்பதற்காக தானே. ஆக காப்பதற்காக ஒரு தலைவன் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவர்தானே எங்கள் கட்சிக்கு தலைவனாக வர முடியும் என்கிற அடிமட்ட தொண்டனுடைய கருத்து இதுவாக விட்டது. இன்னொன்று நீங்க சொன்னீங்க, அமைச்சர்கள் எல்லாம் அவரை ஒதுங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்? நான் ஒதுங்கிக் கொள்வதால் உங்களுக்குள் ஒற்றுமை வரும் என்று சொன்னால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று ஒதுங்கிக் கொண்டார். ஒற்றுமை வந்ததா? ஏதேனும் பேச்சுவார்த்தை நடந்ததா? இரண்டு அரப்பும் எங்கேயும் உட்கார்ந்து பேசினார்களா? ஆக எதற்காக ஒதுங்கி இருக்க சொன்னார்களோ அந்த ரகசியமா சந்திக்கிறாங்க. இரண்டு குழுக்கள் இருக்கின்றன, ரகசியமா சந்திக்கிறாங்க, ரகசியமா பல சுற்று பேச்சுகள் நடந்தன, நிபந்தனைகள் வெளிப்படையாக, அவையெல்லாம் ஊடகங்களிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறதே தவிர அவை உண்மையாக நான் கருதவில்லை. திரு பேராசிரியர் அருணன், இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்னா அதுக்கு நிறைய குழப்பம், ஒன்றின் மேல் ஒன்று. ஏற்கனவே இரட்டை இலை பிரச்சனையில் இருக்கு, இப்போ மூணாவது இலை துளிர்த்தது மாதிரி தினகரன் தரப்பு துளிர்க்குது, கண்ணுக்கு தெரியாத இன்னொரு இலையும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்ற பேச்சு இருக்கு. இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படின்ற கேள்வி அப்படின்றது கடந்து தார்மீக ரீதியில் இப்போ பேசப்படுற பேச்சுகள் இந்த ஆட்சியின் மீது எந்த மதிப்பை தரும்? நிச்சயமாக நல்ல மதிப்பை தராது. இப்பெல்லாம் முகநூலில் என்ன செய்தி வருதுன்னா, திமுகவுக்கு தான் இப்போ முதல் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த 32 இபிஎஸ் அணியிலிருந்து கழித்து பார்த்தா அந்த அணிக்கு தான் அதிகம். ஆக இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கா? எந்த திமுக ஆட்சியை, முன்னாள் ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சி என்று அம்மா ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிடுவார்களே, இப்பொழுது அவருடைய கட்சி நடத்துகிற ஆட்சியே அப்படி மைனாரிட்டியாக ஆகிவிட்டது என்றெல்லாம் டெக்னிக்கலா சொல்ல முடியுமா? டெக்னிக்கலி இட்ஸ் ராங். ஏன்னா தினகரனை சந்தித்தாலும் அண்டர் கரண்ட் ஏதோ இருக்கு. இது வெளிப்படையா ரொம்ப கச்சிதமான வார்த்தையை பயன்படுத்திங்க. டெக்னிக்கலாக சொல்ல முடியாது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது இப்படித்தான் இருக்குது என்பதை எப்படி நயம்பட முகநூலில் எழுதுகிறார்கள் என்று தான் சொல்லுவார். எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்கிற, ஒரு ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருவது. பட் நீங்கள் கேட்டதற்காக நான் சொல்லுகிறேன், அந்த மதிப்பு மரியாதை என்பது சரிந்து வருகிறது என்பதற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒன்று, அதை விட அடிப்படையான சில அரசியல் விஷயங்கள் நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அதை அழகாக ஆரம்பித்தார். நீங்கள் இவர் சொன்னதில் ஒரு விஷயத்தை இடம் மறைச்சிங்க.
அதிமுகவுக்குள் நடக்கும் விஷயத்தை அதற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கட்சி மீது முழுமையாக சுமத்தலாமா? நீங்களே உங்களுக்குள்ள எப்படிலாம் பேசிக்கிட்டீங்க, நீங்களே உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன சொல்லப்படுகிற வரை எப்படி நடத்தினீர்கள் என்பதை நீங்க சரியாக கேட்டீர்கள். பொதுச் செயலாளர் படம் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் அதெல்லாம் சேர்த்தா நீங்க அந்த பதாகை அகற்றப்பட்டது. நினைவுபடுத்துறது அந்த உங்களுடைய கேள்விகள் நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கும் அதிமுக எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அமைச்சர். இதெல்லாம் உண்மை, நான் மறுக்கல. ஆனால் பாஜகவுக்கும் நான் அந்த உண்மை சேர்த்தே சொல்றேன், மிக முக்கியமான பங்கு இந்த குழப்பங்களில் எல்லாம் இருக்கிறது. ஆதாரத்தோட பேசுறேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் பக்கத்தில் 2 பேனர் செய்தியில் ஒரு பேனர் செய்தி என்ன தெரியுமா? அதில் மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஓபிஎஸ் முகாமை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஓபிஎஸ் அணியோடு இபிஎஸ் அணியும் சேர வேண்டும் என்பதில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக. இது ஆதாரபூர்வமான ஒரு தகவல். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இணைந்தால் கூட தினகரன் தரப்பு விரும்பினால் இந்த ஆட்சி நிலைக்காது. இல்ல இன்னைக்கு வரையும் 32 பேர் போயிட்டாங்க. சேர்ந்தாலும் இந்த ஆட்சி நிலைக்காது. இல்ல இப்பவும் நீங்களே உங்க சொன்னதுல பார்த்தா டெக்னிக்கலா இன்னும் போல. நாளை அவர் விரும்பினால் என்னுடைய ஆதரவாளர்கள் இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு தீர்மானிக்கிறது யார் கையில இருக்கு? இல்லங்க, பன்னீர்செல்வம் கையிலா, பழனிசாமியின் கையிலா, அல்லது தினகரன் கைகளா? இல்ல இந்த கணக்கெல்லாம் போட்டுத்தான் பிஜேபி என்ன சொல்லுது என்று அந்த முக்கியமான அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், அவங்களுடைய வார்த்தைகளை சொல்ல வர்றேன், சசிகலா குடும்பத்தின் பிடியில் இருந்து அதிமுகவை காப்பாற்ற இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் சேர வேண்டும் என்று பாஜக கடுமையான அழுத்தத்தை தருகிறது. இது முதல் பகுதி. இன்னொரு பக்கம் அதே செய்தியுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுதென்றால், இந்த வேலை ஜூலை முதல் வாரத்திற்குள் நடக்க வேண்டும். காரணம், அப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி அவர்கள் பணி ஓய்வு பெறுகிறார். ஆகவே அதற்குள் இதை நடத்த வேண்டும் என்று 2 அணிகளையும் நிர்பந்திக்கிறார்கள் பாஜகவினர். 2 அணிகளை சார்ந்தவர்கள். அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் ஆணையத்துக்கே உள்நோக்கம் கற்பிக்கிறது மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு ஊகத்துல வரக்கூடிய செய்தி தான். அதெல்லாம் ஊடகத்துல வர்ற செய்தி எல்லாம் 100% நீங்க அப்படியே எடுத்துட்டு பண்ண முடியாது. அப்படியே இன்னொரு வகையில் இருக்கு. திரு சத்யன் கேட்கலாம். அப்படியே திரு சத்யன் கேட்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் உண்மையே இல்லை என்று என்னால சொல்ல முடியல. என் கருத்து அதுதான். ஏற்கனவே நீங்க தர்ம யுத்தத்துல இருக்கீங்க. இப்போ நடக்கிறது என்ன யுத்தம்? இதை இந்த நடக்கிற நாடகம் அல்லது திருப்பத்தில் இந்த திருப்பத்தை எப்படி பார்க்கிறது? இல்லை, தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருப்பது ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. மாற்று அணியின் அனைவரும் அதர்மத்திற்கு தான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் தெளிவாக சொல்லியாச்சு. அண்ணன் மருது அவர்கள் கூறியது போல் சில விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். 4 மாதமாக இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடந்து கொண்டிருப்பது பினாமி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த உண்மை இப்போ மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நாளாக எந்த கொள்கையின் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ, ஒரு குடும்பத்தின் ஆட்சியில் கட்சி போய்விடக்கூடாது, அதுக்காக தான் திமுகவை எதிர்த்தார்களோ, அந்த குடும்பத்தின் பின்னாலேயே இப்போ அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்போ அவர்கள் அம்மாவுடைய கொள்கையை சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை அவங்க அதை சரியாக பார்க்கலையான்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் சொல்கிற மாதிரி 1991 ஆகட்டும், 2001 ஆகட்டும், 2011 ஆகட்டும், 16 ஆகட்டும், லிஸ்ட்டை எடுத்து பேரை சூஸ் பண்ணி அவர்களை எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர் ஆக்குனது எல்லாமே அவங்க தான். அப்படின்னா அந்த அம்மா படத்தை வச்சு ஏன் போய் ஆர்கே நகரில் ஓட்டு கேட்கல? தன் காலம் முடிவடைந்தது, நாம் போகிறதுக்கு ஆச்சுன்ன உடனே திடீர்னு ஒரே ஒரு நாளை கூப்பிட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு துணை பொதுச் செயலராக்கி நீ கட்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலம் தொட்டு நடந்து கொண்டிருப்பது குடும்பத்தினுடைய ஆட்சி, குடும்பத்தினுடைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் முதல் குற்றச்சாட்டு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க போடுற குற்றச்சாட்டில் முக்கியமாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மர்மத்திற்கு நாம் நியாயம் கேட்டு கோரிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை பற்றி இப்போ யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் அப்படி இவங்க போடும் சண்டையினால் அப்படி கம்மியாகி கொண்டே வருகிறது. இப்போ மக்களுக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, ஆமாம் அவர் சொன்ன மாதிரி இங்கே நடந்து கொண்டிருப்பது பினாமி ஆட்சி தான். ஏன்னா நேற்றுக்கு அமைச்சரவை கூட்டம் முடித்து கூட ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் முதலமைச்சரை போய் பார்க்குறோன்னு சொல்லும்போது கூட முதலமைச்சர் போய் பார்த்தோன்னு சொல்லி அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. இவர் பேட்டி கொடுத்தது அங்கே முதலமைச்சர் ஆமாம் நான் அதை வழிமொழிகிறேன்னு சொல்லலை, இல்லை ஆமாம் இது இப்படி தான் நடக்கணும்னு முதலமைச்சர் சார்பில் எந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வரல. சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து நடத்துகிற ஒரு மறைமுகமான ஆட்சின்னு இந்த ஆட்சியின் மேல குற்றம் சொல்றீங்க. ஆனா அவர் படத்தை அகற்றி இருக்காங்க. அவர் படத்தையே அகற்றிட்டாங்க. ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி படத்தை கட்டி இருக்காங்கன்னா 73,000 பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்போது என்ன பண்ணியிருக்காங்க, பொதுச் செயலாளர் அவர்கள் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் தினகரன்,
சீஃப் மினிஸ்டராக திரு எடப்பாடி பழனிசாமி தானே இன்னமும் நீங்கள் வந்து 73,000 பிரமாண பத்திரம் 3 நாளைக்கு முன்னாடி தாக்கல் பண்ணும்போது கூட அதை பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க. சரி, நீங்கள் நடத்தும் நாடகத்தை வந்து மக்கள் வந்து உணர ஆரம்பித்த உடனே நீங்கள் நாடகத்தோட ட்ராக்கை வேறு மாதிரி கொண்டு போகிறீங்க. திடீர்னு ஒரு 32 எம்எல்ஏ போய் பார்க்குறது. இன்றைக்கி அண்ணன் வந்து சொன்னார், ஊடகத்தில் எழுதியிருக்கிறாங்க 2 அணியினும் சரி நிர்பந்திக்கிறாங்க. இன்னொரு ஊடகத்தில் எழுதியிருக்காங்க 32 பேரும் 30 பேரும் 32 இன்னைக்கு சாயங்காலம், நேற்றுக்கு போன ஒரு 23 பேரும் போய் கூவத்தூரில் சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட் என்னாச்சு பைசா என்னாச்சு கேட்டு சண்டைப்படுத்தினா ஒரு ஊடகம் எழுதியிருக்கு. இந்த தமிழ் ஊடகம் ஒன்று எழுதியிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருதுன்னா, கூவத்தூர் நாட்கள்ல ஓபிஎஸ் சொன்னது அவருடைய எண்ணிக்கை அவரோட மீட்டர் வந்து 12 தாண்டல. அவர் அங்கிருந்து அந்த கதவுகளை திறந்தால் எல்லாம் அங்கிருந்து நேரடியா வந்து எங்களை ஆதரிச்சிருவாங்க அப்படின்னாங்க. கதவுகள் திறக்கப்பட்டுச்சு, சட்டசபை கதவுகள் திறக்கப்படல. அடிமைகளாக்க கூண்டோட கூட அழைத்து ஒரு 30 கார்ல நேரா சட்டசபை கொண்டு போய் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச மாறிடுவாங்கன்னாங்க. எங்க தொகுதிக்கு போய் யாருமே பார்க்கலையே, தொகுதி போய் மாறல. இப்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் கருத்து வேறுபாடு வந்தா நேரா டிடிவி தினகரன் போறாங்களே தவிர இடையில பன்னீர்செல்வம் தரப்புக்கு வரமாட்டாங்களே. அதைத்தான் நான் தெளிவா சொன்னேன். இவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றும் நாடகம் இது. இது நீங்க வந்து மக்கள் மனதை வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மனமாற்றணும், அதோட ஒரு உயர ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்கணும். உடனே மக்கள் அதுக்கு போனோன்னு என்ன பண்ணுவாங்க, பழசம் மறந்துடுவாங்கன்னு ஒரு பன்னீர்செல்வம் அணியினர் தொடங்கி இருக்கிற ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு அதில் இருக்க பொதிந்திருக்கும் மர்மத்துக்கு நீதி கேட்கிற தர்ம யுத்தத்துக்கு அதை மழுங்கடிக்கிறதுக்காக தான் உங்களுக்குள்ள நீங்க போட்டுக்கிற ஒரு நாடகம் இது. அதுக்கு தர்ம யுத்தம்னு பேர் சொல்லி அந்த தர்மத்தை அவமானப்படுத்த வேண்டாம். ஏன்னா 70 நாளும் முதலமைச்சராக இருந்தவர் அவர், காபந்து முதலமைச்சராக இருந்தவர் அவர். அம்மாவின் மரணத்தில் மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்து முதலமைச்சராக போய் உட்காருங்கன்னு சொல்லி சின்னம்மா சொன்ன உடனே அம்மாவின் மரணத்திற்கு விடை தெரியும் வரை அந்த இருக்கையில் ஆசனத்தில் அமர மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் சத்தியகீர்த்தி, இவர் தர்மவான். தர்மயுத்தம் சொல்றாருல, அப்ப போய் நான் அமர்ந்திருக்க கூடாது. அப்படியே போய் அமர்ந்தவர் என்ன பண்ணிருக்கணும், முதல் கையெழுத்து என்ன போட்டிருக்கணும், இந்த அரசின் சார்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் அல்லது சிபிசிஐடி விசாரணை நடத்துகிறேன். நீங்க முதலமைச்சர் தானே, நீங்க முதலமைச்சர் தானே, தர்ம யுத்தத்தில் நம்பிக்கை உண்டல்லவா? முதலமைச்சராக இருக்கிற அனுமதிக்கிற வரை உங்களுக்கு அம்மாவின் மரணத்தில் மர்மம் தெரியவில்லை, கர்மம் தெரியவில்லை. அதை விட்டு எந்திரிங்கன்னு சொன்ன உடனே இவர் தியான பீடமானார், அம்மாவுடைய சமாதிக்கு ஓடுறாரு. இதையெல்லாம் மக்களுக்கு தெரிந்து எல்லாம் செல்லரித்து போய்விட்டது. அந்த அவருடைய ஓபிஎஸை பொறுத்த வரையும் இனி அவர் மக்களிடம் தர்ம யுத்தம்லாம் நடத்துறதுக்கெல்லாம் அவசியமே வேண்டாம். அவரை பொறுத்தவரை எங்காவது ஒரு இயக்கத்தில் சேர்ந்து கொள்வதற்கு அவருக்கு எஜமான் மேலிடத்திலிருந்து உத்தரவு நடத்துகிற வரையும் இந்த ட்ரெண்டை மாற்றிக்கிட்டே போகிற மாதிரி போயிட்டு இருப்பார். மேலிருந்து உத்தரவு வந்தவுடனே அவர் காவி கட்டுவதற்கு கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இவங்க சொல்றது முன்னாள் முதலமைச்சர் இப்படி சொல்றீங்க இல்லையா? அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்ல. நான் கொஞ்சம் பதில் சொல்லலாம். இல்ல, நான் நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. தமிழ் திரைப்படத்துல நடிக்கிற மாதிரி சொந்த ஒரு காட்சி வந்த உடனே ஒரு சாங் முடிச்சோடனே ஹீரோ வந்து 5 நிமிஷத்துல வந்து உடனே பணக்காரன் நகர மாதிரி நீங்க பேசுறீங்க. ஒரு முதலமைச்சர் பதவியில் போய் அமர்ந்த உடனே அடுத்த நாளே நீங்க சிபிஐ என்கொயரி போட்டிருக்க வேண்டியதானே. இப்போ நீங்க இப்போ வந்து வைக்கிறீங்களே, ஒரே நாள்ல துணை பொதுச் செயலாளர் ஆக்கி ஒருத்தர் உட்காத்தி வச்சாங்களே, அம்மா கட்சி விட்டு வெளியே அமிச்சவங்க, எப்படி நீங்க கேள்வி கேட்கலையே? நீங்க முதலமைச்சர் அதிகாரம் படைத்து நல்லா புரிஞ்சுங்க. உள்துறை உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குறதா தினகரன் கை ஓங்குறதா அப்படின்னு சொல்லி இரண்டையும் முரண்பாடாக பார்க்க தேவையில்லை. இதுல ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் சொல்லி வைத்து நடக்கிற நாடகம். அதற்கான முத்தாய்ப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் காலத்தில் தான் அவர் விரட்டி அடிக்கப்பட்டார்ங்கிறது அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா, என்னை பார்த்து கண்ணடிக்காத பெண்கள் எல்லாம் கற்பிழந்தவர்கள்னு சொல்ற மாதிரி என்கிட்ட வராத 12 பேர் எல்லாம் பணம் வாங்கிட்டாங்க, கூவத்தூர்ல தங்கம் வாங்கிட்டாங்கன்னு பழி போடுவது நியாயம் இல்லை. இவரோட வந்தவர்கள் எல்லாம் உத்தமர்கள், வராதவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் என்று சொல்வது தவறு. ஒன்று. அதை விட முக்கியமான விஷயம், அம்மாவினுடைய அமைச்சர்கள், அம்மாவால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா ஓட்டு கேட்டு உருவாக்கின சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். 122 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இந்த அரசாங்கம் இருக்கிறது. என்ன இப்போ பிரச்சனை? துணை பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார், அவரை சென்று ஒரு பொய் வழக்கு போட்டு புனையப்பட்ட வழக்கிலே சிறைபிடிக்கப்பட்ட ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சந்திப்பதும் நலம் விசாரிப்பதும் ஆதரவு தெரிவிப்பதும் என்ன தவறு இருக்கிறது? இல்லை, அதுக்கு மேல அந்த கட்சி சார்ந்த பொதுச்செயலாளர் இல்ல, அதுக்கு மேல பொதுச் செயலாளர் என்று ஒருத்தர் நியமனம் பண்ணிருக்கீங்க. அது எந்த அடிப்படை அப்படின்னு இல்ல, இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. நான் 2 பேரையும் நோக்கி இவரை நோக்கி ஒரு கேள்வி, அவரை நோக்கி ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இபிஎஸ் தலைமையிலான அரசு என்பது சசிகலா அவர்களுடைய பினாமி அரசு என்று ஓபிஎஸ் அணி நினைத்தால் ஏன் இந்த ஆட்சி எங்களால் கவிழாது என்று இப்பொழுது இவர் சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ். 2வது, ஏன் இணைப்பு பற்றி பேசுகிறார்கள்?
தயவு செஞ்சு நான் அதுக்கு நான் முடிச்சிடுறேன். பதில் சொல்லுங்க, ஏன் இணைப்பு பற்றி பேசுற? பினாமி அரசை போய் நீங்க ஏன் காப்பாற்ற இவ்வளவு துடிக்கிறீங்க? ஏன் அதனோடு இணைய 6 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. அவர் வேணா மறுக்கட்டும். ரெண்டாவது, இவரை பார்த்து நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், போகிற போக்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினார். அடிப்படையான கொள்கை பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பீட்டர் அவர்கள் எழுப்பியது இருக்கு. ஆனால் லேசாக அந்த பிரச்சனையும் வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம், இன்னும் விரைவிலே ஓபிஎஸ் அவர்கள் காவி வெட்டி கூட கட்டக்கூடும் என்பதற்குள்ளே பிரச்சனை அவர் பாஜக பக்கம் போகிறார் என்று. அது ஒரு புறம் இருக்க, அது நடக்கும்போது பார்ப்போம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்போ துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்திருக்காரு, இது பல்வேறு விஷயங்கள் பேசுகிறவர், ஏன் தமிழகத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படுவது பற்றி, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததிலிருந்து மாடு விற்பனைக்கு தடை உள்ளது பற்றியெல்லாம் ஏன் துணை பொதுச் செயலாளர் கருத்து சொல்ல? உதாரணமாக இந்த மாடு பிரச்சனை பற்றி முதலமைச்சர் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காருங்கிறாங்க, இன்னும் எந்த கருத்து சொல்லல. இந்த ஒரு விஷயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கூட அதை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அரசும் சொல்லவில்லை, அதிமுக அம்மானியும் சொல்லவில்லை. ஆகவே தயவுசெய்து கொள்கையை பற்றி பேச. உங்களுக்கு இடையில என்ன கொள்கை வேறுபாடு இருக்கு? அதுதானே நண்பர் பீட்டர் கேட்டது. அதுதான் நான் இவரிடம் கேள்வியா வைக்க விரும்புகிறேன். நான் பதில் சொல்லி ஒரு இடைவேளைக்கு பிறகு பதில கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. சத்யன், பேராசிரியர் அருணன் சில கேள்விகளை எழுப்பினார். சொன்ன மாதிரி 6 முறை பேசினாங்கன்னு சொல்லட்டும், இல்லை 60 முறை பேச்சுவார்த்தைகள் சொன்னால் 2 பக்கமும் குழு அமைத்தது என்பது உண்மை. ஆனால் அந்த குழு அமைத்ததோடு நின்றதை ஒழிய ஊடகங்கள் வாயிலாக தான் விஷயங்கள் இங்கேயும் அங்கேயும் பரிமாறப்பட்டன என்பது அவருக்கும் தெரியும். இப்போ அவர் கேட்ட மாதிரி ஏன் பொதுச் செயலாளர் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை, ஏன் இதை பற்றி தமிழக உரிமை மீறப்படுகிற விஷயத்தில் ஏன் எதுவுமே வந்து துணை பொதுச் செயலாளர் நீங்கள் சொல்கிற அவர் வந்து கேட்கலன்னு அவங்க தரப்பில் கேள்வி கேட்குறாரு. இது சார்பாக ஒரு பெரிய லெட்டரை எழுதி ஒரு 11 பாயிண்ட் எழுதி அவினாசி அத்திக்கடவு திட்டம் வரைக்கும் எழுதி நேராக பிரதம மந்திரியை நேராக பார்த்து கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இவங்க ஒரு மாதம் கழிச்சு அதை பற்றி பேசினா அதுக்கான ஒரு எடுபடாது இல்லையா மக்கள் மத்தியில். அதனால் ஒரு தலைவர் என்பவர் செய்ய வேண்டிய விஷயங்களை அப்பப்போ செஞ்சால் தான் அவர் வந்து தலைவர். அது மக்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான மக்கள் இப்போ அவர் அன்றைக்கி மருதானே ஒன்று சொன்ன மாதிரி இவர் வந்து மிக பெரும் தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் வெறும் 122 பேர்லேருந்து இப்போ ஒரு 30 பேர் வந்து நீங்கள் தான் தானிய தலைவர் என்று ஒப்புக்கொண்டால் பத்தாது. அதுக்கப்புறம் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டர்கள் ஏற்றதுக்கப்புறம் மக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, 7.5 கோடி மக்கள் என்பது ஒருத்தங்க இருக்காங்க. இன்று தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக, ஒப்பற்ற தலைவராக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பற்ற தலைவராக திகழ்பவர் ஓபிஎஸ் அண்ணா அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிதர்சன உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம அரசியல் இருக்கும்போது டெய்லி ட்ரெண்ட் மாறுதோ, டெய்லி விஷயங்கள் மாறுதோ, பிரேக்கிங் நியூஸ் செகண்ட் கொண்டு இருந்தாலும் மக்கள் மனநிலை என்றுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதுக்கு. 5 ரூபா எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பீட்டர் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் அவருக்கு இல்லாம இருக்கலாம், யாருக்குமே மாற்று கருத்து இல்லைங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அவருடைய நாடே தினகரனை ஏற்றுக்கொண்டு விட்டது, கட்சி ஏற்றுக்கொண்டதுன்னு மருது சொல்றது மாதிரி சத்யன் வந்து ஒரு நாடே பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொண்டது அவர் சொல்றாரு. திரு பீட்டர் அல்போன்ஸ் குறுக்கிட விரும்புகிறேன். குணசேகரன், நீங்க வந்து திரு டிடிவி தினகரன் வந்து வெளியே வந்த பிறகு அவருடைய பேச்சுவார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். நான் தான் துணை பொதுச் செயலாளர், நான் தான் வந்து கட்சியினுடைய நிர்வாகத்தை கவனிப்பேன் அப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தவர் ஈவன் அமைச்சர்களை கூட பயம், என்ன கண்டா பயம், அமைச்சரவைக்கு வந்து பயம் அப்படிலாம் சொன்னவர் திருமதி சசிகலா அவர்களை பார்த்து வந்த உடனே அவருடைய டோனே மாறுது. அது என்ன காரணமா மாறுச்சு அப்படின்னு சொன்னா 60 நாள் டைம் கொடுக்குறாரு. இந்த 60 நாள் டைம் எதுல முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இந்த 60 நாளைக்குள்ள குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்து விடுகிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, தே டோன்ட் வாண்ட் டு அனாய் பிஜேபி. பாஜகவை வந்து எந்த வகையிலையும் அவங்க வந்து யாருமே வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க இன்னொன்னு பாருங்க, இவர் வெளியே வந்து ஜெயிலுக்கு வந்த மறுநாள் வந்து ஒரு நியூஸ் லீக் வந்து வந்தது. என்ன நியூஸ் லீக்னு கேட்டீங்கன்னா, மணி டிரான்சாக்சன், இது மணி லாண்டரிங் கேஸ்ல வந்து திரும்பவும் தினகரனை கைது செய்யக்கூடிய சான்சஸ் இருக்கு, இன்னைக்கு 2 நாளில் கைது செய்யப்படுவார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் த்ரெட். நேற்று நீங்க பாத்தீங்கன்னா பிரணாப்ரா இவர் வந்து என்டிடிவியினுடைய மேனேஜிங் டைரக்டர் வீட்டில் ரைடு. என்ன ஒரு டாக் ஷோவில் அவங்க சொல்றாங்க, பிஜேபி காரங்க வந்து தப்பா சொல்றாங்க, தப்பா சொன்னவங்கள சொல்லாதீங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் சொல்றாங்க. அவர் உடனே அப்படித்தான் பேசுவேன், நீங்க உனக்கு வந்து மோட்டிவ் இருக்குன்னு சொல்றாரு. டோன்ட் அலிஜ் மோட்டிவ் ஃபார் தி ஆங்கர் அப்படின்னு சொன்னா யூ ஆர் பெட்டர் டு லீவ் தி ஷோன்னு சொல்றாங்க. 3வது நாள் ரைட் பண்றாங்க. 3வது நாள் எப்படி ரைடு?
ஒரு பேங்க் வந்து ஒரு தனியார் பேங்க்ல ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு லோன்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பிஜேபி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட், எங்க வேணாலும் போவாங்கிறது இந்த 3 பேருக்கும் தெரியும். ஓபிஎஸ்க்கு உள்ள ஸ்ட்ரென்த்தே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னால் ரைடு வரும் அப்படிங்கிற பயம் தான் மற்ற அமைச்சர்களுக்கு இருந்தது. நீங்க சொல்றீங்க, ஆனா நமது எம்ஜிஆர் பத்திரிகையில பிஜேபியை விமர்சித்தும் நரேந்திர மோடி ஆட்சி விமர்சித்தும் கடுமையான விமர்சனத்தை அந்த கட்சி முன்வைச்சிட்டு இருக்க திருப்பிட்டார். இன்னொன்னு நான் கேட்கணும் உங்களோட, இன்றைக்கு 3ஆக இருக்கிறது, மூவரும் வலிமையாக எதிர்க்கல அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. அது தினகரனா இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கலாம். ஆனால் 3 பேரும் ஒரு குரல்ல சொல்றாங்க இந்த ஆட்சி கவிழாது, 2021 வரையிலும் இந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு யார் கையில் இந்த அதிகாரம் இருக்கு? சிங்கிள் கமாண்ட் இப்ப இல்லை, ஒற்றை தலைமைன்றது இல்லை. இப்ப தங்களுடைய தலைமையை நிறுவுவதற்கு ஒவ்வொருவரும் காட்டுற முஸ்தீபுன்றது தமிழ்நாட்டு நலனுக்கு ஏதேனும் இதுல நன்மை இருக்கா அப்படின்ற கேள்வி நான் முன்னாடி முன்வைக்கிறேன். அதாவது நீங்க வந்து நமது எம்ஜிஆர்ல வந்து வரக்கூடிய கட்டுரைகள் வந்து நான் ரொம்ப மனப்பூர்வமா சொல்றேன், த கிரெடிட் கோஸ் டு மருது அழகராஜ். அவருடைய ஆழமான அவருக்கு வந்து இஸ் எ தரோ பிரெட் வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையில அவருக்கு அழுத்தமான பிடிப்பு உண்டு. அவர் வந்து வகுப்புவாத அரசியலை எதிர்த்து போராடுவதில் மருது அழகராஜுக்கு எவ்வளவு தூரம் பிடிப்பு இருக்குங்கிறது எனக்கு நேரா தெரியும். ஆகவே அவர் எழுதுறாருங்கிறதுக்காக வேண்டி நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களுக்குள்ள இதை வந்து நீங்க டைலூட் பண்ணிட்டாதீங்க. அது அப்படி அல்ல. இவங்க 3 பேருமே இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, அவர்கள் இன்று இருக்கின்ற அரசியல் ரீதியாக இருக்கின்ற பலவீனமான நிலையிலே பாஜகவினுடைய அழுத்தமான ஆன்ஸ்லாட்டை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. அவர்களுக்கு ஒரு ஆட்சி இங்க தேவைப்படுகிறது. ஆகவேதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியை வந்து எல்லாருமே வாண்ட்ஸ் டு சேஃப்கார்ட். ஏன் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இதுதான் அவங்களுக்கு பாஜகவுக்கு எதிராக இருக்கிற பாதுகாக்கிற ஒரே கேடயம். ஆனால் அதே நேரத்தில் அங்க உள்ள எம்எல்ஏக்களுக்கு வந்து ஒன்னு நீங்க பவர், ஆபீஸ் ஆஃப் தி பவர் வேணும், இல்ல பவர்னுடைய ஃப்ரூட்ஸ் வேணும். அதை வந்து பிரித்து கொடுப்பதிலே அதைக்குள்ள வந்து இருக்கின்ற மோதல்கள் தான் இவ்வளவு பெரிய நெருக்கடி. இதுல வந்து அமைச்சர்களாக ஆசைப்படுகின்றவர்கள் தான் அங்கே எங்கே ஓடுகிறார்கள். எப்படியாவது ஓடுனா யார் கோட்டாவாத அமைச்சராக, ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே எல்லோரையும் அமைச்சராக்கி யார் வேண்டுமானாலும் அமைச்சராக முடியும் என்கிற அந்த எண்ணம் அந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கு இருப்பதால் அவருடைய எல்லோருக்கும் இதுதான் கடைசி சந்தர்ப்பம். எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும், அந்த மந்திரி ஆயிடணும், மந்திரி ஆகி எப்படியாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடக்கிறது. இதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய விலை கொடுக்கிறது. ஒரு 25 பேர் மந்திரிகளாக இருப்பதற்கு தமிழ்நாடு தன்னுடைய எதிர்காலத்தையே முழுமையாக, அரசு நிர்வாகத்தையே முழுமையாக இழந்து நிற்கிறது என்பதுதான் இன்று நடக்கிற யதார்த்தம். அண்ணன் பீட்டர் அவர்கள் வந்து நமது எம்ஜிஆர் நாளேட்டினுடைய செய்திகள் மருது அழகராஜன்ற தனிப்பட்ட எனக்கானது அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் நான் அங்கே ஒரு ஊழியன், தலைமை அனுமதிக்காத ஒரு செய்தியை கூட நான் எழுத முடியாது. அப்படி நான் தவறாக எழுதினால் அந்த இடத்திலிருந்து நான் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவேன். உண்மைதானே? என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 9 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு கைட்லைன் தரப்பட்டது. நம் கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழின் கடமை என்பது எதிரிகள் ஏவக்கூடிய ஆயுதங்களுக்கு கவசமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பதிலை தரக்கூடிய அஸ்திரமாகவும் இது இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நாளிதழ் நடத்தப்படுகிறது. பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தளபதிகள் அதிமுக அரசாங்கத்தை, ஓராண்டு கால ஆட்சியை, 100 நாள் அரசாட்சியை கடுமையாக அவர்கள் விமர்சித்தார்கள். அப்படி விமர்சிக்கிற போது, விமர்சிக்கும் உரிமை அவர்களுக்கு இருக்கிற போது, அவர்களுடைய 3 ஆண்டு ஆட்சியை விமர்சிக்கிற உரிமை நமது எம்ஜிஆருக்கு உண்டு என்ற அடிப்படையில் தான் விமர்சனங்கள் வந்ததே தவிர, நாங்கள் எழுதிய ஒரு கட்டுரை பாஜகவோடு இருக்கக்கூடிய உறவை குலைத்து விடாது, நாங்கள் எழுதாமல் அந்த ஒரு கட்டுரையை விட்டிருந்தால் மட்டும் அதிமுகவுக்கும் பாஜகவுமான உறவு என்பது அப்படி ஒட்டி கொண்டு வளர்ந்துருக்காரு. டெய்லி விமர்சிச்சுட்டே சாம்னா பத்திரிகையில் நரேந்திர மோடி அரசை 3 வருஷமா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நீண்ட கால கூட்டணியில் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க எதிரிகள் ஏவக்கூடிய கணைகளை தடுத்தாட்கொள்வது ஒரு கவசமாக இருக்கிறது தான் சொல்கிறீங்க. இப்போ அதிமுக யாருக்கு யார் எதிரின்றதே பிரச்சனையாக இருக்கு. புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று சொல்கிறேன் இல்லை, அண்ணன் சொல்ற மாதிரி திக்கெட்டும் இருந்து கணைகள் வருகிறது,
திக்கட்டும் இருந்து கணைகள் வருகிறது, எத்திசையிலும் இருந்து ஏவுகணைகள் வருகிறது. அத்தனையும் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். விமர்சனங்கள் ஆளுகிற கட்சி மீது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் ஒரு ஆளுமை நிறைந்த தலைமையின் மறைந்ததற்கு பிறகு புதியதொரு தலைமை உருவாவதற்கு முன்பு இந்த இயக்கம் சரிக்கப்பட்டு விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் சரஞ்சரமாக விடுறாங்க. அதையெல்லாம் கடந்து ஒன்னே ஒன்று தான், இந்த இன்னைக்கு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத ஒரு முதலமைச்சராக திரு எடப்பாடியார் இருந்தாலும் கூட நற்சான்றின் அடிப்படையில் தனக்கான ஒரு தளத்தை உருவாக்க அவர் பாடுபடுகிறார். 1700க்கும் கோப்புகளுக்கு கையெழுத்து போட்டால் அது என்ன ஆயா வேலைக்கு போட்ட கையெழுத்தெல்லாம் கோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஓடி போய் 83 வருடத்தில் மேட்டூரில் தூர்வாரில் நான் முத தூர்வார போனேன்னு சொன்னால் அதற்கு ஒரு கேலி சித்திரம் போடுறாங்க. விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், நான் என்னுடைய கருத்து ஒன்று. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றா வெவ்வேறா ஒரு அணியா முரண்பட்ட இதுல இரு அணி என்று வர்ணனை செய்வது நீங்கள் தான். பரபரப்பு செய்திகள் என்று சொல்லி நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட உங்களுடைய அதிகாரப்பூர்வ அமைச்சர்கள் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னது உங்க அமைச்சர்கள், ஊடகங்கள் இல்ல அவங்க சொன்னாங்க. இப்போதும் அவருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அவருடைய கருத்து எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ற அமைச்சர் தலைமைச் செயலக வாசல்ல பேட்டி கொடுக்குறாரு. அது இது ஊடகங்களை பிளேம் பண்றது என்ன நியாயம்? சொல்றேன் இல்ல நீங்க இந்த அணி எடப்பாடி அணி இரண்டாக பிளவுட்டுறதா அப்படின்லாம் கிடையாது. எடப்பாடி அணி எல்லாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளரை சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது என்பது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான். இதில் நீங்கள் இன்னொரு அணி உருவாகிவிட்டது அப்படின்ற ஒரு மாயை தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அது உண்மை அல்ல. ஆனால் ஆனால் புரிஞ்சுக்கலாமா, எல்லாமே தினகரன் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் தான், புரட்சி தலைவி அம்மா பிரிவில் இருக்கிறவங்க. அந்த அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒருவர். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், கழகத்தின் தலைமைச் செயலாளர் எடப்பாடியார் அனைவருக்குமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே தவிர அம்மாவின் அரசாங்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிலே பிணக்கோ பிணியோ பிளவுகளோ கிடையாது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரே ஒரு கேள்வி அதுக்கு செய்து பதில் சொல்லுங்க. அப்படி என்றால் ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, டிடிவி தினகரனை நாங்கள் யாரும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நமது எம்ஜிஆர் கட்சி பத்திரிகைங்கிறீங்க, அந்த பத்திரிகைக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அப்படி என்றால் அந்த அமைச்சர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்குமான்னு நான் கேட்கிறேன். இல்ல அவர் என்ன, யாருடைய கட்டுப்பாட்டுல அந்த கட்சி இல்ல, என்ன கருத்து வேண்டுமானாலும் பேசி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறதுன்றது அது உங்க கட்சி. அது நிர்வாகத்துக்கு கடைக்கோடி வரையில ராங் சிக்னல். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், ஒருவரின் கட்டுப்பாட்டில் இந்த இயக்கம் வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் திரு பீட்டர் குறுக்கு என்ன சொல்லுங்க. இல்ல நீங்க மருது அழகராஜ் சொல்லுகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆட்சியெல்லாம் ஒன்று என்று சொன்னால், இன்னைக்கு ஏன் டிடிவி தினகரன் நான் 60 நாட்கள் நான் தலையிட மாட்டேன் ஒதுங்கி இருக்கிறேன் ஏன் சொல்லணும்? அப்படி சொல்ல வைக்கக்கூடிய வேலை என்ன? அவருடைய கட்சி, அவங்க ஆட்சி, அவர் சேர்த்து வேலை செய்ய வேண்டியதானே? கட்சி தலைமையில 60 நாள் தலையிட மாட்டேன்னு சொல்றாரு. இல்ல அது கழகத்தின் பொதுச் செயலாளர் மருது அழகராஜ் அதான் பதில் சொல்லணும். அவரை இல்லை, கழகத்தின் பொதுச் செயலாளரை சந்தித்து வந்ததற்கு பிறகு அது ஒரு யுக்தியாக இருக்கலாம். கொஞ்ச காலம் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லது அமைதியற்ற சூழலுக்கு தூபம் போட்ட மாதிரி எந்த நிகழ்வும் அமைந்திட வேண்டாம், அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால தான் அவர் கட்சி அலுவலகத்துக்கு வரல. அதே நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு அவர் இல்லத்தை நாடி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போறாங்க. இதே தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடப்பது ஒரு நேர்மையான ஆட்சி கிடையாது, ஒரு பினாமி ஆட்சி அப்படின்னு. இப்போ என்னை ஒரு சுதந்திரமாக செயல்பட விட்டால் தான் என்னால் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலின்படியும் சரி, என்னால் முயன்ற அளவுக்கு மக்களுக்கு நல்ல சேவை செய்ய முடியும். இதே நிலையத்துக்கு அண்ணன் பேட்டி கொடுக்கும்போது, இவர்கள் இருந்தால் என்னை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டார்கள், மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது என்பதை சொன்னார். அதை இப்போ ஒரு வேற மாதிரி சொல்றாரு. இதே பேர் யுக்தின்னு வேணா சொல்லிக்கலாம். இது யுக்தி கிடையாது. எப்படின்னா கழுத்துக்கு மேலே கத்தி எப்பவுமே இருக்கிற மாதிரியே. இப்போ இந்த கழுத்துக்கு மேலே கத்தி இருக்கும்போது இது எப்போ என் தலையில் விழுகுமோ, எப்போ என் தலை உருளுமோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை வேலைகளை செய்ய முடியும்? இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் முதல்லேருந்தே. இது ஒரு பினாமி ஆட்சி தான். இது சுதந்திரமாக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல கட்சிக்கு நல்லது செய்யறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஒரு நிமிஷம், ஒருவேளை இவர் சொல்வது போல இப்போ சொல்ற இது பினாமி ஆட்சின்னு பல வார்த்தைகள் சொல்லிட்டாரு. இதுக்கு இப்போ நான் பதில் சொல்றேன். ஒரு பினாமி ஆட்சிங்கிறாரு. அப்படி பார்த்தால் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த அரசாங்கம் தொடர்கிற போதுதான் திரு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்து பல கோப்புகளில் கையெழுத்து போட்டார். அப்போ அவர் சின்னம்மாவுடைய பினாமியாக செயல்பட்டார் என்று ஒத்துக்கிறாரா? இது என்ன வாதம் என்னன்னா, சின்னம்மா தான் இவரை அடையாளம், அதை ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கிட்டா கரெக்டா இருக்கு. அவர் அதை ஃபர்ஸ்டே சொல்லல.
அனைத்து அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு ஏகோபித்தனமாக இப்பொழுதுக்கு ஆட்சி நீங்க நடத்தினாதான் நல்லா இருக்கும் வற்புறுத்தலின் பேர் தான் நான் முதலமைச்சராக அமர்ந்தேன். இவங்க என்ன சொல்றாங்க, சின்னம்மா தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க, சின்னம்மா தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இல்ல அதாவது கட்சியில இருக்கிற இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இருக்கிற ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுக்கலாம். இப்போ உங்க கட்சியில மூத்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அண்ணா நீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்துருங்க அப்படின்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியுமா? அப்படி ஆக முடியாதுங்கிறது என்ன அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவார். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சரியாகத்தான் முடிவெடுப்பார். முதலமைச்சரை தீர்மானித்தது மூத்த அமைச்சர்கள் மட்டும்தானா? மூத்த அமைச்சர்கள் நினைத்தால் ஒரு முதலமைச்சரை அந்த கட்சியில உருவாக்கி தீர்மானித்து விட முடியுமா? அப்படியான அமைப்பு தான் அங்க இருந்ததா? அன்றைக்கு 100 நாட்களுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா? என்றைக்குமே அஇஅதிமுக ஒரு தலைமையின் கீழ் செயல்பட்டது ஒன்று அப்படின்னு ஊரறிந்த ஒரு விஷயம். அன்று அம்மா மறைந்த அன்று அம்மா இல்லாத இடத்தை யாருனாலையும் நிரப்ப முடியாது என்று இருக்கும்போது கட்சியின் அடையாளமாக இருக்கிறவர்கள் மூத்த அமைச்சர்கள் மற்றும் குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும். இதுதான் கட்சியோட பைலாலியே இருக்கும். ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத போது ஒரு மூத்த குழு சேர்ந்து இருக்கிறவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பினாமி ஆட்சி இபிஎஸ் ஆட்சிங்கிறாரு. ஆனால் சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்று அவங்க இல்லாத பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு அதை கொண்டு போய் கொடுத்ததே ஓபிஎஸ் அவர்களும் மதுசூதனன் தானே. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அருணனுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். இன்று நீங்கள் பேசுகிறீர்கள் 12 பேர் வச்சிருக்கீங்க. அந்த 12 பேர் வச்சும்போது என்ன சொன்னாங்க, கட்சியை உடைக்க புறப்பட்டவர் ஓபிஎஸ், அவர் தான் கட்சியின் துரோகி விரோதின்னு பேசுனீங்க. இன்னைக்கு அந்த 23 பேர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது அதே வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வருகிறதா? கிடையாது. அன்றும் நாங்கள் சொன்னோம், போர்க்கொடி தூக்கியது ஒன்றுதான், குடும்பத்தின் ஆதிக்கத்தில் போய்விடக் கூடாது என்பதற்காக. அந்த நிர்பந்தம், அதாவது சார் சாதி மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி கட்சிக்கு எந்த விதமான களங்கமும் வந்துடக்கூடாது, அம்மா வளர்த்த கட்சிக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. நடந்த விஷயம் இங்கதான் ஓபிஎஸ் தூண்டி விட்டு எந்த ஓபிஎஸ் போய் சசிகலா பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என அழைத்தாரோ அவரை தூண்டிவிட்டு பிளவை செய்தது பாஜக. அதற்கு நீங்கள் இறையானீர்கள். அதாவது நீங்க இதுக்கு ஒரு புது வகையான திரைக்கதை எழுதலாம். ஆனா உண்மை என்னங்கிறது அவர் வாயிலே சொல்லியாச்சு. என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது கூட சொன்னார், நிர்பந்தப்படுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் கட்சியின் நலன் கருதி அம்மா வளர்த்த கட்சி நம்மளால் எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு கட்சியின் நலன் கருதி தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு அவரே ஓப்பனா ஒத்துக்கிட்டார். நீங்க இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ பாஜக நிர்பந்தப்படுத்தினாங்க. நீங்க பாஜக நிர்பந்தப்படுத்தல, நீங்க காங்கிரஸ் சொல்லுங்க, இல்ல சமாஜ்வாடி பார்ட்டின்னு சொல்லுங்க, இல்ல பிஎஸ்பின்னு சொல்லுங்க, இல்ல உங்க மார்க்சிஸ்ட்னே சொல்லுங்க. சொன்னது எவ்வளவு வேணா சொல்லிக்கலாம். அவங்க எல்லாம் சொன்னா கேக்குற இடத்துல பண்ணிருந்தாரா? உண்மை என்னங்கறது யார் சொன்னால் உண்மையை சொல்லி இன்னொன்னு சேர்த்து சொல்லட்டும். இதே ஓபிஎஸ் ட்விட்டர்ல செய்தியில என்ன போட்டாரு, பாஜகவோடு தேர்தல் கூட்டுறவுக்கு போவோம் என்று போட்டுட்டு அப்புறம் பின்வாங்கினாரா இல்லையா? இல்ல அப்படா ஏன் அவர் ஏன் பிஎஸ்பின்னு சொல்லல, திமுகன்னு சொல்லல, காங்கிரஸ் சொல்லல, மார்க்சிஸ்ட் சொல்லல? ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் இருக்க கூடாது. முழு சென்டென்ஸையும் படிக்கணும். பாஜகவோடு கூட்டணி செய்தி போட்டது யாருக்கு? பாஜகவுடன் கூட்டணி உண்டா? உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி உண்டான்னு ஏர்போர்ட்ல கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து பாஜகவில வேற யாரும் தொடர்ச்சியா போடுவாங்க. கரெக்டா? அந்த தொடர்ச்சியின் முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டது கூட்டணி என்பது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரக்கூடிய ஒன்று. இது கிடையாதுன்னு போடுறதுக்கு இவங்க படிச்சது அந்த மாதிரி படிச்சது. அப்படா அதுல தூண்டுதல் இருக்குங்கிறதுக்கு அவரே ஆதாரமா சாட்சி கொடுத்துட்டாரு. நான் பேசுற போது பல நிகழ்வுகளை சொன்னாங்க. நான் ஒன்றை மட்டும் உறுதியா சொல்ல ஆசைப்படுறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து 91, 96 நிறைவுல தோற்று போறாங்க. பர்கூரில் அவர்களே தோல்வி அடைகிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் மீது அன்றைய நரசிம்மராவ் அரசு, காங்கிரஸ் அரசும் திமுகவும் பல வழக்குகளை பாய்ச்சுகிறார்கள். பல வழக்குகள், அமலாக்கப் பிரிவு, சிபிஐ, வருமான வரி, அத்தனையும் இன்றைக்கு நடக்கக்கூடிய அதே நிகழ்வுகள் அன்றைக்கு நடந்தது. ஏறத்தாழ 1 டஜனுக்கு மேலான வழக்குகள் அம்மா மேல, சின்னம்மா மேல தொடுக்கப்பட்டது. சின்னம்மாவினுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதெல்லாம் தொடுக்கப்பட்டது. அன்றைக்கு இவர்கள் அம்மாவோ சின்னம்மாவோ ஒத்து போகணும், அல்லது உடன்பட்டு பயந்து போகணும், அல்லது இப்போ ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு தங்கள் மீதான வழக்குகளை நீர்த்து போக வைக்கணும்னு நினைச்சிருந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கமே இல்லாமல் போயிருக்கும். அதுபோலத்தான் இன்றைக்கும் அதே நிகழ்வு திரும்பி இருக்கிறது. தினகரன் மீது வழக்கு, சின்னம்மா மீது ஆளுமை மிக்க தலைமை உருவாகிவிடக்கூடாது என்கிற ஒரு அழுத்தம் அனைத்தும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தியாகங்களை, அந்த தழும்புகளை சுமப்பவர்கள் தான் தலைவர்களாக அவதரிக்கிறார்கள். காட்டி கொடுப்பவர்களும் துரோகங்களுக்கு துணை போகிறவர்களுக்கும் நான் சொல்றேன், காட்டி கொடுத்தா காட்டி கொடுத்தா எய்டு,
காட்டி கொடுக்க மாட்டேன், கழகத்தை காத்து நிற்பேன்னு சொன்னா ரைடு. இதை எதிர்கொண்டதனால் தான் திராவிட தலைவனாக உருவாகிறார் தினகரன் என்பதுதான் உண்மை. சப்போர்ட் செய்றேன் என்று சொன்னால் பெய்டு. இன்றைக்கு பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிகளே பிளவில்லை, பிரிவில்லை, அது ஸ்திரமா போயிட்டு இருக்கு. கல்வித்துறையிலே மறுமலர்ச்சி, இது உள்ளாட்சி அமைப்புகளிலே குடிமராமத்து பணிகள் காலகாலத்தில் வெகு காலத்திற்கு பிறகு குடிமராமத்து பணிகள் எல்லாம் சாதனை விளக்கத்தை இன்னொரு நாள் பேசுவோம். நான் சொல்லிடுறேன், அனைத்தும் சரியாக ஆட்சி நடக்கிறது. கட்சிக்கான ஒரு தலைமை தேடலில் இருக்கக்கூடிய இயக்கம். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா கட்சி தலைமையே டெல்லி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்க மாதிரில சொல்றீங்க. அதைத்தான் செய்திருக்கிறேன். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது பீட்டர் அல்போன்சன் ஒன்னு சொன்னாரு. இல்ல, ஒண்ணு மட்டும் முடிச்சிடுறேன். அதாவது நண்பர் வந்து ஒரு தலைவர் எப்படி உருவாகிறார், போராட்டத்தில் தான் உருவாகிறார் என்று சரியா சொன்னார். ஆனால் அது கொள்கை போராட்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த கேட்ட கேள்விக்கு நண்பர் இன்னும் பதில் சொல்லலை. இவ்வளவு பிரச்சனைகள், தமிழகத்துடைய உரிமைகள் இவ்வளவு தூரம் மறுக்கப்படுகிறது. இன்றைக்கு வெளியிலே இருப்பவர் பொதுச் செயலாளர் அல்ல, துணை பொதுச் செயலாளர். அப்படி என்றால் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இந்த பிரச்சனைகளில் ஏன் இப்பொழுதும் மௌனம் காக்கிறார்? அது அப்படி கொள்கை போராட்டம் நடத்தினாதான் உண்மையிலே ஒரு தலைவர் வர முடியல. அவர் அரசியலில் கால் வைக்கிற இடங்கள் யாவும் கந்தகத்தை தூவுகிறார்கள். வழியெங்கும் அவருக்கு வாய்ப்புகளை மறுப்பதற்கு மட்டுமல்ல, அவர் வெற்றி பெறுவார் ஒரு தேர்தலே நிறுத்தப்படுகிறது, ஒரு வழக்கு போடப்பட்டு புனையப்பட்டு சிறைபிடிக்கிறார்கள். ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரை பார்த்து அச்சப்படுகிறார்கள், யாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாது என்று தடை போடுகிறார்கள். ஆக அவர்தான் தலைமைக்கான தகுதிக்குடையவர் என்பதை பாஜக இனம் காட்டிவிட்டது. இதையெல்லாம் கடந்து அவர் அமர்கிற போதுதான் கொள்கை பேசுவார். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாஜக தான் அடையாளம் காட்டியிருக்குன்னு சொல்றாரு, தொண்டர்கள் அடையாளம் காட்டல, கட்சி நிர்வாகிகள் அடையாளம் காட்டதா சொல்லல. அதனால அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க சொல்றதுல இருந்து சமீபத்துல வெகு சீக்கிரத்துல வந்து இன்னொரு தியானம் இல்லைன்றீங்க, மெரினால இன்னொரு தியானம் இல்லைன்றீங்க. ஒண்ணு தியானம்லாம் வராது. நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது ஆட்சிக்கு பங்கமில்லை, ஆட்சி ஸ்திரமான ஆட்சியாக நடக்கும். கட்சி ஒரு 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 இலக்கை நோக்கி, ஒரு தலைமையை நோக்கி, ஒரு வழிநடத்தலை நோக்கி, ஒரு பாதத்தடத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நோக்கி நகர்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பது பாஜக. அந்த வாய்ப்பை அவங்க உருவாக்க விரும்பினது யாருக்கு தெரியுமா? திரு பன்னீருக்கு தான், ஓபிஎஸ்க்கு தான் உருவாக்க நினைச்சாங்க. ஆனால் அதற்கு அவர் இந்த வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிற மாதிரி கொடுத்த வாய்ப்பை எல்லாம் அவரால் பலப்படுத்த முடியல, பயன்படுத்த முடியல. கட்சிக்காரன் நம்பல, பொதுமக்களிடம் நம்பிக்கையே இழந்துட்டாரு, தொண்டர்கள் நம்பல. ஒன்று மட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சி விவகாரத்தில் அம்மாவனுடைய நிலைப்பாடு என்ன? 98 ஒரு கூட்டணி வைத்திருந்தால் கூட அம்மா என்ன சொன்னாங்க? இவரு எனக்கு அம்மாவுடைய ஆவி சொல்லிச்சுக்கிறாரு. அம்மாவுக்கு அறவே பிடிக்காத காவிகள் சொல்றதை கேட்டதுனால தான் அவருக்கு பிரச்சனையே. என்ன ஒண்ணு அம்மாவுக்கு பிடிக்காத பாஜகவோடு அவர் அடைக்கலமானார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவிடம் அடகு வைப்பதற்கு திரு பன்னீர் துணை போனார். அதற்காக விஜயபாஸ்கர்ல இருந்து காமராஜர்ல இருந்து அவர் கைகாட்டுகிறவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் பாய்ச்சப்பட்டது, சிபிஐ ஏவப்பட்டது, வருமான வரித்துறை வந்து வாசலிலே கதவு தட்டினார்கள். இத்தனையும் காட்டி கொடுத்தவர் களத்தில் இருந்து கழக தொண்டர்களால் நிராகரிக்கப்படுகிறார். களங்கத்தை ஏற்றுக்கொண்டு காயத்தை அனுபவித்தவர் இன்றைக்கு தலைவனாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் வந்து அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க பாஜக அடையாளம் காட்டப்பட்டவர் தினகரன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கட்சியின் தொண்டர்கள் அடையாளம் காட்டல, வேற யாரும் காட்டல. கட்சியின் தொண்டர்கள் அடையாளம் காட்டி மக்களால் அடையாளம் காட்டப்பட்டுகிற ஓபிஎஸ் அண்ணா அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கார் என்பதை தாங்க முடியாமல் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை. ஒரு விஷயம் ஆணித்தரமாக கூறி நான் நிறைவு பெற வருகிறேன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழக மக்களுக்கு நலன்களாக என்ன ஆச்சு அப்படின்னு. இவர்கள் பணநாயகத்தை நம்பிக்கொண்டு இன்னும் நம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயகத்தை வந்து கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள். பணநாயகம் ரொம்ப நாள் வெல்லாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, கவர்மெண்ட் வேற கவர்னன்ஸ் வேறங்கிறது அனைவருக்கும் தெரிந்த உண்டு. 2023 என்ற தொலைநோக்கு திட்டத்தை வந்து தயாரித்து கொடுத்தவர் நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவின் வழிநடத்தலின் பேரில், அம்மாவின் வழிகாட்டிய திட்டங்களின் பேரில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்ததை செஞ்சாலே போதும் நாடு மக்களும் நல்லா இருப்பார்கள் என்பது அவர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். சரி, அதனால கவர்னன்ஸ் எந்த விஷயத்திலும் வந்து பெரிதளவுக்கும் பாதிக்கவில்லை அப்படின்னு அவங்க பாதிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதற்கான குறிப்பான ஒரு விஷயத்தை மட்டும் பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஒட்டுமொத்தமா வந்து சிஸ்டம் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நல்ல சர்டிபிகேட் தரீங்க. இது அம்மாவோட அரசுங்க, அம்மா வகுத்த திட்டங்கள் தாங்க. அவர் முதலமைச்சரா முன்மொழியப்பட்டு ஓட்டு போட்டாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து அவர் ஆட்சி கவுந்து போனதுல ஓட்டு போட்டீங்க. ஆவி சொன்னதுக்கு பதில் காவி பேச்சை கேட்டிருப்பாரு. அவர் அங்க பினாமி பேச்சை கேட்டார், அதனால பினாமி உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். அது அவங்களோட பிரச்சனை.
நான் சொல்றது இது நடந்து கொண்டிருப்பது அம்மாவின் அரசு, அம்மாவின் கொள்கைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆட்சி இன்றைக்குமே நன்றாக தான் மக்களுக்கு இந்த விஷயம், மக்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து குறை இல்லாமல் இருக்கும். சரி, திரு பீட்டர் அவர்கள்ட்ட கேட்கலாம் சார். மருதழகராஜ் சொல்ற பேச்சை கேட்கிற போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலியில 4 கால்களும் உறுதியா இருக்கு அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பார்க்கிறாரு. உண்மையிலேயே அப்படித்தானா? இந்த ஆட்சி என்பது யார் விரும்பும் வரை? பன்னீர் விரும்பும் முறையா, டிடிவி தினகரன் விரும்பும் முறையா, அல்லது டெல்லி விரும்பும் முறையா? இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக டெல்லியினுடைய தலைமை, பாஜக தலைமை விரும்புகிற வரை தான் இந்த ஆட்சி. இப்போ நண்பர் மருது அழகராஜ் வந்து அருமையா சொன்னார். அதை விட என்னால வந்து சிறப்பா சொல்லிட முடியாது. இன்னைக்கு என்னென்ன நடக்குது, எப்படி எப்படி யார் யாரை பாஜக மிரட்டுகிறது என்று அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் மேல ரைடு. ஆனா லல்லு மறுநாள் பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஐ வார்ன் யூ மிஸ்டர் மோடின்னு சொல்றாரு. மோடியை உங்களை எச்சரிக்கிறேன், ஓ மேல நான் ரைடு விடுவேன்னு சொல்றாரு. பிரணாப் ராய் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நீங்க மோடியை கூப்பிடுறாரு, நீங்க என் கூட மீடியாவில் உட்கார்ந்து டிஸ்கஷனுக்கு வாரியான்னு கேட்கிறாரு. தினகரன் கேட்பாரா? ஓபிஎஸ் கேட்பாரா? பழனிசாமி கேட்பாரா? ரைடுக்கு உள்ளப்பட்ட அமைச்சர்கள் கேட்பாங்களா? அங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து தினகரன் வந்து மருது அழகராஜ் பேசுகிற அதே வார்த்தைகளை வந்து அவர் பேசிட்டாருன்னு சொன்னா இன்னைக்கு அவர் உண்மையிலே அவர் தலைவரா உருவாயிட்டாருன்னு அர்த்தம். மன்றாடுபவர்கள் தலைவராக முடியாதுன்றீங்களா? அப்போ அவங்க இன்னைக்கு மன்றாடுபவர்கள் தலைவர்களாக முடியாது. தங்கள் கையில இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கையில இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கோடிக்கணக்கான தொண்டர்களையும் தங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி மோடிக்கும் பாஜகவுக்கும் பலி கொடுக்கிறார். அதுதான் நடக்குது. நீங்க வெயிட் அண்ட் see, that is going to happen. நன்றி, நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.